ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்தை பற்றி தான். ஸோ இந்த படத்துக்கு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பகவான் கேசரி படத்தோட ரீமேக் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ஃபுல்லாக அதனால் ரீமேக் பண்ணலாமா. ஸோ பகவான் கேசரி படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனை மட்டும் ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ ஆமா நண்பா. ஸோ அது என்ன சீன் பார்த்தீங்கன்னா, ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட் டச் பேட் டச்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு சீனை தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் கேசரி படத்தில் ஹீரோ பாலையா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் வந்து கொடுப்பாரு. ஸோ இப்போ அந்த சீனை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தை வந்து எடுத்திருக்காங்களாமா. ஸோ இந்த சீனை வந்து கதையில இருக்க வாய்ப்புகளே கிடையாது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் ஹச்சினத்தில் சொல்லி இந்த ஒரு சீனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ ஹச்சி ஆரம்பிச்சிருக்க தளபதி விஜய் அவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி பார்க்கும்போது இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஒரு சீனை வந்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து 6 வாட்டி பார்த்திருக்காரு. ஸோ அதனால கண்டிப்பாக இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தளபதி விஜய்க்கு பாய்ஸை விட கேர்ள்ஸ் தான் நிறைய ஃபேன் பாய்ஸ் அதிகம். ஸோ அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்ல இந்த ஒரு சீன் வந்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் பேசினா எல்லா இடத்துலயும் போய் இந்த ஒரு சீன்ன்றதே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். ஸோ அதனால பேசுறது இந்த தப்பும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நான் பேசலாம். ஸோ ஸ்கூல் இல்லைனா காலேஜில் தான் அந்த மாதிரி விஷயங்களை நான் பேசுவாங்க. ஸோ தளபதி விஜய் அவர்கள் ஒரு போலீஸ் அதிகாரியா போய் பேசியிருக்காரா இல்லை அரசியல்வாதியா பேசியிருப்பாரா அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீன் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. அண்ட் இதனால படம் ஜனநாயகன் படம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த சீனுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகவான் கேசரி படத்தோடைய ஃபுல் ரீமேக் ரைட்ஸ் வந்து டீம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு சீனுக்காக ஃபுல் ரைட்ஸுமே வாங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. இடையில வேற எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஸோ ரிலீஸ் அப்ப நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு விடாமுயற்சி படத்தை பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த படம் வந்து ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய பிரேக் டவுன் அப்படின்ற படத்தோட ரீமேக் தான். பட் லைக்கா டீம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வாங்கிட்டு படத்தை எடுக்காம படத்தை எடுத்துட்டு போய் ரீமேக் ரைட்ஸ் கேட்கவும் படம் ரிலீஸ் பண்ண போற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடியாப்ப சிக்கல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி இடியாப்ப சிக்கல்லாம் அந்த படத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து படத்தோட ஃபுல் ரைட்ஸுமே வாங்கி போட்டாங்க. ஸோ வேற லெவல் தான். ஸோ இப்போதான் விஜய் ஃபேன்ஸுக்கு ஹாப்பினே சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து ரீமேக் இல்லை அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சீன் தான் வச்சிருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்துல தளபதி விஜய் அவர்கள் என்ன மாதிரி பேசியிருக்காரு இந்த ஒரு சீன் அப்படின்றத. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த மே மந்தோட எண்டில் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி மே 10 நாங்க மே 15 நாங்க. பட் ஆனால் ஷூட்டிங் இழுத்தடிச்சிட்டு போயிட்டே தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ முடியுதுன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த மே மந்த்ல முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அண்ட் ஜூன் மந்த்ல தளபதியோட பர்த்டே வந்துடும். ஸோ அன்னைக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு தாறுமாறான சம்பவத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நண்பா, நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்துல பகவான் கேசரி படத்துடைய ஒரு சீன் மட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.